இன்னைக்கு மத்தியானம் நடந்த சம்பவத்தை யாரும் மறந்திருக்க நியாயம் இல்லை. மாப்பிள்ளை ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவப்பெயரை நினைச்சு, அவமானத்தை நினைச்சு ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டார். அந்த வேதனையினால துரும்ப இழைச்சு கூட போயிட்டார் மாப்பிள்ளை. நானும் ரொம்ப சங்கடப்பட்டேன். இப்போ மாப்பிள்ளையால வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியல. இன்னும் சொல்ல போனா என் பிள்ளைங்களே என் அப்பான்னு சொல்லிக்க முடியாம வெட்கப்படுறேன். இல்லையா கல்யாணி? குமரம் காசு கொடுமா, காசு கொடு. குடும்ப கௌரவம் குறைஞ்சு போக கூடாதுன்னு அதை கட்டி காப்பாத்துறதுக்காகவே கங்கணம் கட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். பூசலோ பொறிச்சலோ இனிமே வேண்டாம். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதை சொல்லிட போறேன். பெருசா என்னமோ சொல்லிட போறானோன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன விஷயம்தான். இன்னும் ஒரு வாரத்துல எனக்கும் ஷீலாவுக்கும் கல்யாணம். இனிமே மாப்பிள்ளை தலை நிமிர்ந்து நடக்கலாம். மாப்பிள்ளை அப்புறம் என்ன சொல்லல, என்னுடைய மாப்பிள்ளையை சொல்லு. தாலி கட்டுவேனா, மாலை போடுவேனா, மோதிர மாத்திக்குவேனா, இல்ல ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுவேனா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எப்படியோ 4 பேருக்கு முன்னால இந்த கல்யாணம் நடக்கணும். அப்பதான் இங்க கௌரவமா வாழ முடியும். பெரியவங்களா பார்த்து நடத்தி வைக்க எனக்கு பெரியவங்க யாரும் இல்லப்பா. அதனால சின்னவங்க நீங்கெல்லாம் பார்த்து நடத்தி வைக்கிற கல்யாணமா இருக்கட்டுமே, ஆனா புரட்சிகரமா தான் இருக்கட்டுமே. குடும்ப கௌரவத்தை தலையில தாங்கிக்கிட்டு இருக்கிற என் அருமை மகன்களே, மருமகன்களே, வீட்டோட இருக்கிற ஒரே மாப்பிள்ளைய, இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என்னப்பா, என்னம்மா ஏன் பேசாம இருக்கிறீங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? அப்படியே சாப்பிடுங்க. நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்ததம்மா? ஷீலா, ஷீலா, உங்ககிட்ட கலந்து பேசாம இப்படிப்பட்ட ஒரு முடிவை எல்லாரும் முன்னாடி நான் வெளியிட்டது உனக்கே அதிர்ச்சியா இருந்திருக்கலாம். வெறும் வரட்டு வீராப்புக்கா இந்த முடிவை நான் வெளியிடலம்மா. இதுல வீர சாகசமும் இல்ல, பெரிய கௌரவ பிரச்சனையும் இல்ல. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இதை யார் ஒத்துக்குவாங்க? நம்முடைய உறவு நட்புக்கு இலக்கணமா இருக்கலாம், ஆனா எந்த இலக்கணத்துக்கும் ஒரு நூல் வடிவம் வேணும். அதான் கல்யாணம். சீலா, எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும். இந்த உலகத்துக்கு சம்பிரதாயப்படி கணவன் மனைவிங்கிற ஒரு சடங்கு வேணும். நம்முடைய உலக நாள் பாசப்பிழப்புக்கு இதுதான் சரியான முத்தாய்ப்புன்னு நினைச்சேன். இப்படி ஒரு முடிவு என்னம்மா பேச்சே காணோம்? என்னுடைய முடிவை நீ ஒத்துக்கல. சரி ஷீலா, தனிமைங்கிறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. 25 வருஷத்துக்கு மேலா நான் பழகிட்டேன். இவனுக்கு துணை வேற ஒண்ணு கேட்குதோ? ஈசிச்சாரு மோட்டோ விளையாண்டா இவனுக்கு துணைன்னு பகவான் என் தலையில எழுதிட்டானே. அதை சுலபமா மாற்ற முடியுமா? இல்லை. சாகும் போது கூட துணையை கூப்பிட முடியுமா? கல்யாணம் கல்யாணம்னு சொன்னாரே, இதத்தாம்மா அப்படி சொன்னார். நீ வேற என்ன நினைச்ச? இதுதான் கல்யாணம், இதுதான் தாம்பத்தியம், இதுலதாம்மா தெய்வீகமே இருக்கு. கணவன் மனைவிங்கிற உறவு பால்யத்துக்கு மட்டும்தான். இதுகள் மட்டும் இல்ல, ரொம்ப பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கா. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் நைட், சாந்தி முகூர்த்தம், அத்தோடு சரி.
அதுக்கு மேல உள்ள அர்த்தத்தை யோசனை பண்ணி பாக்குறதுக்கு அவளுக்கு யோகியதையும் இல்ல, மூளையும் இல்ல, நேரமும் இல்ல. ஏடிமா ஷீலா, யாராவது இந்த கல்யாணத்தை ஒத்துக்குவாளான்னு கேட்டியே, நான் இருக்கேன்டிமா, நான் இருக்கேன். இங்க பாத்தியா, இது ஆனந்த கண்ணீர். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் சொன்ன உடனே வாயை மூடிட்டு இருந்தீங்களா அத்தனை பேரும்? வெக்கமா இல்ல? மீச முளைச்ச ஆம்பளைங்களா இருந்தா வீட்டை ரெண்டாக்கி இருக்க வேண்டாம். அவன் ரெண்டாவது வீட்டை நீங்க போகிறீங்களா எட்டாக்கி இருக்க வேண்டாம். அவங்க 2 பேரும் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? யார் சாதிவ சுத்த அறிவுகிட்ட தினமா பேசுறா? உன்னை கல்யாணம் பண்ணிருக்காளே அவன் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததாக வச்சுப்போம். அந்த ஷீலா இந்த மாலாவுக்கு என்ன வேணும்? இது ஒரு கேள்விய பாயிட்டு இருக்கா? கரெக்ட். ஏற்கனவே சம்சாரம் மாதிரி தானே இருக்கிறா, இப்ப எதுக்கு புதுசா கல்யாணம்? ஏன்னு கேளுங்கடா. ஏன்னு கேட்டாக்கா சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏன்னு கேட்டுதான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறேன். அப்ப நானும் கேட்கிறேன், ஏன் சார் இந்த கல்யாணம்? இது ஒரு கேள்வியா? அறிவு கிட்ட உண்டோ? அவன் உங்க மம்மி, ஆனா அந்த மம்மி உங்க அப்பாவோட சம்சாரம் இல்லை. யுவர் மம்மி இஸ் நாட் யுவர் டாடிஸ் வைஃப். ரொம்ப குழப்பறீங்க சார். நீங்க குழப்பல, தெளிவாக அழகாக புரிய வைக்கிறேன். லாஜிக்கலி she is a wife but not legally. சட்டப்படி இல்லாத மனைவியை இப்பொழுது சட்டப்படி ஆக்கிக் கொள்ள பார்க்கிறார். எதுக்கு? இது ஒரு கேள்வியா? இல்ல நான் மட்டும் அறிவாளியா வேண்டாமா? அப்படி சொல்லிட்டு அதான் கேட்கிறேன். எதுக்கு? மன்னனுக்கு பெண்ணாசை, பெண்ணுக்கு மண்ணாசை. ப்ராப்பர்ட்டி. டாக்டர் புரியல? வக்கீல் புரியல? தண்டா உனக்கு புரியலையா? புரியாத. சட்டப்படி மனைவியா இருந்தால்தான் அவளுக்கு இந்த சொத்தில் பங்கு. ஆமா ஆமா. இப்ப புரியுதா? முதலியார் நல்லா பழைய தீர்த்து நட்டான். முண்டங்களா நீங்க திட்டுங்க சார், நான் திட்டினா நல்லா இருக்காது. पद्मा, ये बुढ़ा को देखो, इतना बड़ा विषय को चटक मटक कर दिया. எங்க பார்த்தாலும் சீலிங் சீலிங் பேச்சா இருக்கிறது என்ன? உங்க அறிவுக்கு சீலிங் வச்சுட்டாரா? அந்த சிங்கப்பூர் காரனுடைய சிறுமிஷத்தை பார்த்தா இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா? ஐயோ அசடுகளா, கல்யாணத்தை நிறுத்துறத, கொடிய பிடிக்கிறது, கோஷம் போடுறது, புரட்சி ஓங்குக ஓங்குக, புரட்சி புரட்சி ஓங்குக. பக்தாவா? நான் தான் 6 வருஷம் பேசுறேன். உனக்கு விஷயம் தெரியுமா? பாரா கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்னது இந்த வயசுலயான்னு கேக்குறியா? அறிவு கட்டுற என்ன கேட்டா கேக்குற? அவனை போய்க்கிற. எஸ் எஸ், நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். எனக்கு தான் கல்யாணம். நீங்க யார் சார் பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? முருகன் கோவிலா மாதா கோயிலான்றது இன்னும் முடிவாகல. பிரம்மகத்தி தோடு இல்லாம கல்யாணமா? உண்டோ? ஹலோ, இதான் ஜனக்கூத்தியா பேசுவது. தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்வது ஆடல் அரசு. இந்த வயதில் பாரா திருமணம் செய்து கொள்ள போகிறான். கல்யாண தேதியா? இவ்வளவு தூரம் நியூஸ்ல வந்திருக்குல்ல, கல்யாண தேதி நியூஸ்ல வரும். ஹலோ ரிச்சர்ட், யுவர் ஓல்ட் டைம் ஃப்ரெண்ட் பாரா. யூ நோ தட் ஓல்ட் fellow is getting married. பாரா ஷீர ஷீர டு பாரா. எல்லாம் ஒரே பேச்சா பேசட்டுமே. நான் லஞ்சமா வாங்கினேன். கல்யாணம் தானே செய்துக்க போறேன். let the whole world go to dance. I care 2 hoots. மம்மி மாதங்கள். அடடடடே, நீ மாதர்களாமா? என் குழந்தைகிட்ட என்ன கொஞ்சம் ஏமா கண்டு, இது கூட ஒரு தப்பா? விவசாய கட்டவங்களுக்கு எதுவுமே தப்பு இல்லதான். எந்த நேரமும் இவங்களுக்கும் குழந்தை பிறக்கலாமே, அதை எப்படி கொஞ்சறதுன்னு ஒத்திகை போல இருக்கு. என்ன முழிக்கிறேன்? உங்களுக்கு மட்டும் நான் முடிவெடுக்க தெரியுமா? கிட்னா அச்சா சவால் பூச்சா. டைனிங் டேபிள்ல எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்ல தெரியுமா? நாங்களும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். அதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம். ஓகே ஓகே. அவங்களை ஏன் இப்படி மிரட்டுறீங்க? ஏதாவது குறுக்க பேசுன உன்னை வெட்டிடுவேன். சிங்கப்பூர், இப்ப சொல்றேன், உன்னை கண்டாலும் உங்களுக்கு பிடிக்கல. எங்க எல்லாருக்குமே தான். ஏன் பிடிக்கலன்னு கேட்காத, அது உனக்கே தெரியும். இப்ப நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அக்கா, இத பாருங்க, அவங்க வீட்டை விட்டு போக சொல்றது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. நீ சரியில்லமா? நீ சரியில்லை. ஒரு உரையில 2 கட்டி இருக்க முடியாது, ஒரு வீட்டுல 2 மருமக இருக்க கூடாது. नहीं, उनको जाने नहीं चाहिए.
तो तुम्हें भी क्या होगा नियर கேக்குறதுக்கு तुम औरत नहीं हो क्या 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 बोला ஐயோ चमचा चमचा சண்டை போடுறதா போறீங்க தமிழ்ல போட்டு சொல்லுங்களேன் கொஞ்சமாவது புரியட்டும் இத பாருங்கம்மா எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் ஆனா நானே ஓடி போனதாக இருக்கட்டும் நீங்க எல்லாம் சொல்லி நாம் போனதாக அவருக்கு தெரிய வேண்டாம் ஏன்னா இதை அவரால் தாங்கிக்கவே முடியாது நானே போறேம்மா எங்க இந்த பக்கம் திரும்ப இதுக்கு தானே இந்த ஏதாவது வாயை திறந்து கழுத்தை திருக்கி போட்டுருவேன் ஷீலா எங்கம்மா எனக்கு தெரியவே தெரியாது தெரியாதா மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க நான் வீட்டுல இல்லாத கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் இல்ல இந்த இடத்துல அவங்க எல்லாரையும் சுட்டு புசிக்கிறேன் எங்கடா ஷீலா ஷீலா எங்க இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதானே அந்த ஆத்து மேல நான் ஒரு கண்ணை வச்சுட்டே இருந்தேன் அங்க இருக்கிறதுக்கு அத்தனையும் நச்சு பாம்புன்னா வண்டியில ஏறடிமா வேண்டாமா அங்க நான் வரல நீ அந்த ஆத்துல தங்க வேண்டாம் என் கூட அவுட் ஹவுஸ்லயே தங்கிடு உன்னை என் தமக்கையா நினைச்சுக்கிறேன் வயசு குறைச்சலா இருந்தா தங்கையா நினைச்சுக்கிறேன் அப்ப சரிதானே அது இல்லம்மா வந்து நான் ஐயோ ஆர்குமெண்ட் பண்ண மீட்டர் ஏறிண்டே இருக்கு விஷம் மாதிரி வா வானே வா வா என்ன பண்ணிட்டு வா பாத்துக்கலாம் நடக்க போற இந்த கல்யாணம் இந்த வீட்டு ஆஸ்தி அஸ்திவாரமா கொண்டது இல்லன்னா எதுக்கா இந்த வயசுல இப்படி ஒரு கல்யாணம் இதைத்தான் நாங்க அவங்க கிட்ட கேட்டோம் பதில் சொல்ல தெரியல வாணி வா யார் என்ன பண்ணிடுவா நான் பாத்துடுறேன் இதோ ஷீலா ஷீலா ஏம்மா கேவலம் இவங்க பேசிட்டாங்கிறதுக்காக நீ எங்கிட்ட கூட சொல்லிக்காம வெளியே போயிட்டியா நான் எதுக்காக இருக்கேன் அவுட் ஹவுஸ்ல விடுதலையே கூட்டிட்டு வந்துட்டேன் வா இது உன் வீடு யார் என்ன பேசினாலும் சரி நான் எடுத்த முடிவுதான் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நாளைக்கு கோர்ட்ல விவாகரத்துன்னு வாழற இந்த சமுதாயத்தை சேர்ந்த இவங்களுக்கு கல்யாணம்னா என்ன தெரியும் அந்த புனிதமான உறவை பத்தி என்ன புரியும் ஆதாயமும் அற்ப சந்தோஷமும் தான் கல்யாணம் சொல்லுக்கு அர்த்தம் இல்லை சீதனமோ சில நிமிஷம் இன்பமோ அதுக்காக ஏற்படல கல்யாணம் காசுக்கும் காமத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் கணவன் மனைவிங்கிற உறவு புருஷனை வெறும் தலையாட்டி பொம்மையாக்கி தானே அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவ பெண்டாட்டி இல்லம்மா பெண்டாட்டி இல்ல லைஃப் லாங் பார்ட்னர்ஷிப் அதான் கல்யாணம் அவதான் மனைவி திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு அதனாலதான் ஆங்கிலத்துல சொன்னா மனைவிக்கு வாழ்க்கை துணைவி அப்படின்னு இன்னொரு சொல்ல இருக்கு தமிழ்ல அதுலயே எல்லா அர்த்தமும் அடங்கி போச்சேப்பா கேவலம் பணத்துக்காகவோ உங்க ஆஸ்திக்காகவோ ஷீலா இங்க வரல அதுக்காக இந்த கல்யாணம் நடக்கல ஏன் ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு தான் சேரணுங்கிறதுக்காக நீங்க வழக்கு வியாஜத்துக்கெல்லாம் போக வேண்டாம் சட்டம் இருக்கே அதன் மூலமா ஆஸ்தியை திருப்பி வாங்கிக்கலாம் ஆனா அன்பை திருப்பி வாங்கிக்க முடியாது சட்டம் பாசத்தை பங்கு பிரிச்சு கொடுக்காதப்பா பகையத்தான் பங்கு பிரிக்கும் ஐயா வாப்பா வாப்பா குமாரசாமி வா நல்ல நேரத்துக்கு தான் வந்தேன் சொல்ல வேண்டியதெல்லாம் நீயே சொல்லு ஐயா பேர்ல இருக்கிற 3 வீடு நிலவலம் பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாத்தையுமே 3 பங்கா பிரிச்சிருக்காரு ஐயா உத்தரவுப்படி வக்கீல் தயாரிச்ச பத்திரத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது மூத்த பிள்ளை ராமு இது 2வது பிள்ளை ராஜா இது மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ஐயா கிட்ட மிஞ்சி இருக்கிறதெல்லாம் இப்ப என்ன தெரியுமா அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் இது மட்டும்
நான் இன்னமும் மானத்தோட வாழணும்னு விரும்புறேன். அதான் இத்தோட நிறுத்திக்கிட்டேன். மற்றது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ப்பா. கமலா, நீ போய் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு வாமா. போ போ. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. இதுல ஆட்சேபனை இருக்க முடியுமா உங்களுக்கு? இந்தம்மா குங்குமத்தை இன்னிலிருந்து நீ என்னுடைய வைஃப். சட்டப்படி வேணும்னாலும் சரி, சம்பிரதாயப்படி வேணும்னாலும் சரி. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? சொல்லுமா, தைரியமா சொல்லு. நம்ம கல்யாணம் இப்பதான் நடக்குதுன்னு இவங்க மட்டும் இல்ல, நீங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா? இல்ல பாலா, இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னால அறியாத பருவத்திலே மம்மின்னு சொல்லி இவங்க எல்லாம் எனக்கு லெட்டர் எழுதினாங்களே, அன்னைக்கே நான் உங்களுக்கு மானசீகமா மனைவி ஆயிட்டேன் பாலா, மனைவி ஆயிட்டேன். இந்த கல்யாணம் அன்னைக்கே நடந்துடுச்சு. சொல்ல போனா இப்ப நடந்தது கல்யாணம் இல்ல, நம்ம கல்யாணத்தோட வெள்ளி விழா. வெள்ளி விழா, வெள்ளி விழா. என்ன மன்னிச்சுடுப்பா, பல குழப்பங்களுக்கு நானே காரணமா இருந்திருக்கேன். ஏண்டா இன்னும் நிக்கிறீங்க? பத்திரமும் வேண்டாம், பாக பிரிவினையும் வேண்டாம். மன்னிப்பு கேட்க வேண்டாம். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கறது? இது ஒரு கேள்வியா? முகத்தை காட்டாம கேட்கறது? அதெல்லாம் இங்க ஒண்ணும் வேண்டாம். எல்லாரும் போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. போ. எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கணுமா? விட்ட சிறுக்கு நம்ம அத்துக்கு வந்துடுறது. நேக்கு 2 சத்தியம் பண்ணி தருவேளா? என்னது? நீங்க இந்த கட்சியிலேயே இருங்கோ, நேக்கு ஆட்சேபனை இல்ல. இனிமேலாவது அடுத்த கட்சிக்கு மாற மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கோ. சத்தியமா மாற மாட்டேன். அண்ணா கட்சிக்கு வந்தவா அடுத்த கட்சிக்கு மாற மாட்டாடி. அசடு. சரி, இன்னொரு சத்தியம் சொன்னேன். இனிமே ஆகஸ்ட் 15 தான் கொண்டாடணும், ஆகஸ்ட் 30 கொண்டாடப்படாது. குங்குமத்தோட மஞ்சளும் சேரணும், அப்பதான் ஒரு முத்தாய்ப்பு கிடைக்கிறது. இத பத்தியா? மஞ்ச கேட்கல மஞ்சள் கட்டிக்கோ, கட்டிக்கோமா. ஏதோ நாத்தினால நினைச்சுக்கோ, முடி முட்டி நானே போடுறேன். ஷீலா, சுவாமி சிந்தாரத்துல நமஸ்காரம் பண்ணிக்கோ போமா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஃபாதர். ஓ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஃபாதர், நான் பாவ மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். ஷீலா, நடந்தது கல்யாணம். சந்தோஷப்பட வேண்டிய கட்டம்மா, பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டம் இல்ல ஃபாதர், இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா நான் இப்போ ஒரு ஹிந்து மனைவி ஆயிட்டேன். புனிதமான என் மதத்துக்கு நான் துரோகம் செய்துட்டு தான் நினைக்கிறேன். என்ன கர்த்தர் மன்னிப்பாரா ஃபாதர்? குறுகிய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதம்மா கர்த்தரின் விதிமுறைகள். ஃபாதர், நான் மாதா கோயிலுக்கு வர்றது இதுவே கடைசி தடவையா இருக்கலாம். என்னோட மன திருப்திக்காகவாவது என்னோட பாவ மன்னிப்பு ஏத்துக்குங்க ஃபாதர், ப்ளீஸ். சரி, உன் இஷ்டம்.
மிஸ்டர் பாலா, உடலுக்குத்தான் அழிவு, உள்ளத்துக்கு இல்லைன்னு உங்க கீதையிலேயே சொல்லியிருக்கு. 1000 மைலுக்கு அப்பால் இருந்துகிட்டு அவ உங்களுக்கு மனைவியா வாழலையா? இப்போ இன்னும் கொஞ்ச தூரம் போயிருக்கிறா, அவ்வளவுதான். ஷீலா என்னைக்குமே உங்க மனைவிதான்.